அரசாலும் அதிகாரிகளாலும் பாதிக்கப்பட்ட தங்கள் வாழ்க்கையை மீட்க கடவுளே கதி என்று பழனி வியாபாரிகள் பால்குட ஊர்வலம் நடத்தி வருகிறார்கள். முருகன் மாநாட்டுக்கு முன்னதாக 10,000க்கும் மேற்பட்டோர் திரண்டு போராட்டம் செய்ய இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோயிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்த கோயிலை நம்பி உள்ளூர் வியாபாரிகள் பலரும் கடைகளை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மலையடிவார பகுதியில் ஆக்கிரமிப்பு கடைகளால் பக்தர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி திருத்தொண்டர் சபை சார்பில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிரிவல பாதையில் வாகனங்கள் செல்லாமல் பாதை அடைக்கப்பட்டது. மேலும் 100கணக்கான வீடுகளும் சாலையோர கடைகளும் அகற்றப்பட்டது. இன்னும் சில இடங்களில் உள்ள கடைகள் குடியிருப்புகளையும் அகற்ற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 6 மாசமா தமிழக அரசு பெருந்திட்ட வரவு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முடிவு செஞ்சு இங்க இருக்கிற வர்த்தகர்களை ஃபுல்லா அப்புறப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில கிரிவல பாதையில இருந்த ஆயிரக்கணக்கான சிறு வியாபாரிகள் கடைகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திருக்காங்க. குடியிருப்புகள் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை அப்புறப்படுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போது அடிவார பகுதி முழுவதும் இருக்கிற பூங்கா ரோடு, சன்னதி ரோடு, ஐயம்பள்ளி ரோடு, அருள்ஜோதி வீதி, இட்டேரி ரோடு போன்ற பகுதியிலே இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் அகற்றுவதற்கு அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே அகற்றப்பட்ட சிறு வியாபாரிகளுக்கு எத்தகைய மாற்று ஏற்பாடுகளையும் செய்யாததால் ஆயிரக்கணக்கானோர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் பல்வேறு கோரிக்கை மனுக்கள் அளித்தும் அவர்கள் கண்டுகொள்ளாத நிலையில்தான் தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு தர கோரி வியாபாரிகள் பழனி முருகனிடமே சரணடைந்துள்ளனர். தங்கள் கோரிக்கைகளை முருகனிடமே சொல்லும் வகையில் பால்குட ஊர்வலம் நடத்தியிருக்கிறார்கள். பலமுறை இந்த 6 மாதங்களாக அரசிடம் பல்வேறு கோரிக்கைகள் வைத்துட்டோம். ஆர்டிஓ, தாசில்தார், கலெக்டர், அந்த கோர்ட்டு போட்ட மானிட்டரிங் கமிட்டி எல்லாத்திலையும் சொல்லி எங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் இந்த மக்களை அப்புறப்படுத்துவதற்கே அதிக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் எல்லா வல்ல பழனியாண்டவனின் கோரிக்கை வைப்பதற்காக இங்குள்ள அத்தனை வர்த்தகர்களும் இன்று அவருக்கு பால்குடம் செலுத்திருக்காக இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். இதுல குறிப்பா என்னன்னா, எங்களுடைய ஜனநாயக முறைப்படி தனி மனிதனுடைய ஒரு வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குகின்ற அரசுக்கு கவனம் ஈர்க்கும் விதமாகத்தான் எங்களுடைய இந்த பால்குட நிகழ்ச்சி நான் பழனியாண்டவனிடம் முறையிடுறோம். ஏராளமான வியாபாரிகளும் சிறு வணிகர்களும் ஒன்றிணைந்து திரு ஆவினன்குடியில் இருந்து 100கணக்கான பால் குடங்களுடன் பழனி முருகனுக்கு அபிஷேகம் செய்ய மலை கோயிலுக்கு சென்றனர். மேலும் வருகின்ற 24, 25ஆம் தேதிகளில் முருகன் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் 20ஆம் தேதி 10,000 வியாபாரிகள் பொதுமக்களுடன் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாகவும் ஊர்வலம் சென்றவர்கள் தெரிவித்தனர். அரசுக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இனி பாதிப்பு அடைவதற்கு உள்ளாகக்கூடிய மக்கள் அனைவரும் அரசுக்கு எங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமா மிக பெரிய லெவல்ல 10,000 பேரை கூட்டி ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை பழனி பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இங்குள்ள அனைத்து அமைப்புகளும், வியாபாரிகளும், வர்த்தகர்களும், குடியிருப்பு மக்கள்களும், பழனிவாழ் மண்ணின் மைந்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த மிகப்பெரிய லெவல்ல இந்த எங்களுடைய அமைதியான முறையில் எங்களுடைய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட்சியாளர்களின் செவிகளை எட்டாத வர்த்தகர்களின் கோரிக்கைக்கு பழனி முருகனின் பதில் என்ன என்பது விரைவில் தெரிந்துவிடும்.